தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்கள், புதுச்சேரி ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு ஓவரால் டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ கட் ஆஃப் வந்தது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் அண்ட் காரைக்காலில் இருக்கிற ஜிப்மர் கூடவே பார்த்திங்கன்னா ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் காலேஜ். இந்த 3 காலேஜ்லையுமே ஆல் இண்டியா கோட்டா வழியாக சீட் எடுத்த மாணவர்களுக்கு எவ்வளோ சீட் அலோகேட் ஆகிருக்கு, எவ்வளோ ரேங்க்கு, எவ்வளோ மார்க்கில் கிடச்சிது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்லி ஃபார் ஸ்டேட் கோட்டா. ஏன்னா புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் புதுச்சேரி மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது 2 வகையாக நமக்கு நடக்கும். ஓவரால் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு வகை. இன்னொன்று புதுச்சேரி கோட்டாவில் வர்றது, அந்த புதுச்சேரி கோட்டாவில் வர்றதை மட்டும்தான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஆல் இண்டியா கோட்டா வழியாக ஜிப்மர் பாண்டிச்சேரியில் இருக்கிறத எவ்வளோ மார்க் அண்ட் ரேங்க்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2, இதெல்லாமே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் 2, சரிங்களா? ஓப்பன் கோட்டா, ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 20,667வது ரேங்க்கு, 535வது மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 41,317 ரேங்க் எடுத்திருக்காங்க, 510ல் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே ரவுண்ட் 2 இது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3,54,130வது ரேங்க்கு, 334வது மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 1,25,675வது ரேங்க்கு, 448 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5,99,794வது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 250. இது ஒன்லி ஃபார் ஜிப்மர் பாண்டிச்சேரி. அதுவே ஜிப்மர் காரைக்காலில் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 47,232வது ரேங்க்கு, 504 மார்க்கில் க்ளோஸ் ஆச்சு ரவுண்ட் 2ல். ஓபிசி கேட்டகரியில் 5,152, 502வது மார்க். இது ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 504 ரவுண்ட் 1ல், அதே 504 தான் இங்கேயும் வந்திருக்கு. 502னா 502 தான் ரவுண்ட் 2லையுமே க்ளோஸ் ஆகிருக்கு, சேஞ்சஸ் இல்லை. எஸ்சி கேட்டகரியில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்தது, அவ்வளோதான். இடபிள்யூ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 4,49,518வது ரேங்க்கும், 290வது மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரியில் 1,29,645ல் க்ளோஸ் ஆகிருக்கு, 445 மார்க்கில் அது க்ளோஸ் ஆச்சு. இது ஒன்லி ஃபார் ரவுண்ட் 2 காரைக்கால் ஸ்டூடெண்ட்டுக்கு. காரைக்காலில் இருக்கிற இன்டர்னல் கோட்டா, பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்டர்னல் கோட்டா ஸ்டூடெண்ட் இது காரைக்காலில் இருக்கிற இன்டர்னல் கோட்டா, சரிங்களா? அடுத்தது பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டாவில் ஐஜிஎம்சி 15% கோட்டா. இது ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு பார்த்திங்கன்னா 15% சீட்டு இருக்கும். ஐஜிஎம்சியில் 15% சீட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதனோட கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 40 to 42, 45 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, பட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வரும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் சீட்டுக்கு என்னென்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 14,490லையும், ஓபிசி கேட்டகரி 17,027லையும், இடபிள்யூஎஸ் 22,451, எஸ்சி கேட்டகரியில் 1,02,421. இது 1,00,000. எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1,22,369வது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஐஜிஎம்சி 15% ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் ஐஜிஎம்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குரிய விஷயம். கவர்மெண்ட்டில் இருக்கிற 15% கோட்டா, சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற விஷயம். ஸோ இது நீங்கள் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.